ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வாழைப்பூ பொரியல் தாங்க நான் செஞ்சேன். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு கூட இந்த வாழைப்பூவை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூவில் என்ன நன்மைகள் இருக்குது? வாழைப்பூவில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. ஏ இருக்குது, அதுக்கப்புறம் சி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது ரெகுலேட் ஆகும், பெயின் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வாழைப்பூ, வாழைத்தண்டில் கூட அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நான் இந்த வாழைப்பூ செய்யறதுக்காக பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணி அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தயிர் கொஞ்சமாக அதில் நிறைய தண்ணி ஊற்றி இந்த வாழைப்பூ வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வாழைப்பூவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு அரை மூடி தேங்காவையும் துருவி வச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அடுத்தது நான் வாழைப்பூவை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி தயிரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வாழைப்பூவை எடுத்து இந்த தக்காளி வெங்காயத்தோட போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேஜில் கூட கலர் சேஞ்ச் ஆகலைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ போட்டதோடைய கொஞ்சமாக சிறுபருப்பையும் போட்டுருங்க. ஏன்னா சிறுபருப்பும் அந்த வாழைப்பூ வேகிறதுக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப குழைய வச்சிடாதீங்க. லைட்டாக சிறுபருப்பு வெந்தாலே போதும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம வாழைப்பூலையும் சிறுபருப்புலேயும் இருந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துருங்க. லைட்டாக சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நான் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கூட சூடாக சாதம் போட்டு இதை கொஞ்சம் வச்சு கொடுங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போது நான் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ நான் ரொம்ப சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. என் வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் தட்டி கொடுத்துட்டு போயிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடிங்க. பாய் பாய். பாய். அம்மா.